ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரஞ்சி. பிக் பாஸ் ரிவ்யூஸ் பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு டே 11 அக்டோபர் 16 அண்ட் Thursday என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸ்டார்டிங்லேயே வந்து அலாரம் அடிக்குதுங்க. கண்டிப்பாக நான் வந்து சாங்கை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ் வீட்டோட ஒரு அழகே வந்து அந்த சாங்கோட ஆரம்பிக்கிறது, டான்ஸோட ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த அலாரம் வந்து ஒரு மாதிரி டேஞ்சர் அலாரம், எமர்ஜென்சி அலாரம் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. அங்கே உள்ளவங்கள நினச்சி பாருங்களேன், அவங்களுக்கும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். எஃப்ஜே வந்து அடிக்கடி தூங்குறத காட்டுறாங்க, நாய் வந்து குலைக்குது. அதற்கு அடுத்தது கலையும் ஆதிரையும் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு லவ் பேர் வந்து பேசிக்கிற மாதிரி. கலையோட ஆக்டிங் ஸ்கில்ல இதில் பார்க்கணுமே, ஐயோயோயோ முடியலங்க. நிறைய பேச மனசில் தோணுது, ஆனால் வேணாமேன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கலையோட பல லீலைகளை வந்து இனிமேல் அப்கமிங் டேஸில் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை தான் வந்து நான் இந்த ஆக்டை வந்து பார்க்குறேன். அதற்கு அடுத்தது வந்து ஜிபியு மாமே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் வந்து ஆடுறாங்க எல்லாரும். அஜித்தோட சாங்கு எல்லாரும் வந்து பலமாக டான்ஸ் ஆடுறாங்க, அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. அடுத்தது வந்து எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் முட்டிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே கிட்ட ஆதிரை சொல்கிறாங்க, நீ வந்து பாடிட்டே வேலை செய்யணும், ஆடிட்டே வேலை செய்யணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கிறவங்களாமா, டாஸ்க்கு கொடுக்குறாங்களாமா. அதுவும் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் டாஸ்க் கொடுப்பாங்க போல இருக்குது, மற்றவங்களுக்குலாம் டாஸ்க் கொடுக்க தோணாது போல இருக்குங்க. உடனே வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க. எஃப்ஜே வந்து நான் பண்ண முடியாது, என்னால் பாடிட்டுலாம் ஆட முடியாது, எனக்கு தொண்டை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லவும், அப்போ தோப்பு கருணம் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம எஃப்ஜேவும் போயிட்டு நான் தோப்பு கருணமே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. கனிக்கிட்ட வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே வந்து சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கனி கொடுக்குறாங்க. இல்லைன்னா கேட்பாங்களா, ஏம்மா நீ எஃப்ஜேக்கு மட்டும் தான் டாஸ்க் கொடுப்பியா அப்படின்னு யாருன்னா கேட்டுறக்கூடாதுல்ல, அதனால் கனியை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க போல இருக்குது. கனியும் அந்த டாஸ்க் பண்ணுறதை பார்க்குறோம். அடுத்தது விக்ரம் அண்ட் சுபிக்ஷா, இவங்க 2 பேரும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. அதற்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா, நான் வந்து டான்ஸு பில்ட்டி இந்த மாதிரி தான் வந்து நான் ட்ரை பண்ணேன் அவனை வந்து பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் துஷார் கிட்ட சொல்லுவோம். துஷார் வந்து இந்த லவ் கப்புள், சாரி ஃப்ரெண்ட்ஸ் கப்புள், ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த கப்புளுக்கு வந்து அவங்க வந்து சமாதான புறாவாக வந்து போகிறாங்க. எஃப்ஜே கையை நான் பிடிச்சேன், இழுக்கலை அப்படின்றதும், எஃப்ஜே வந்து இல்லை கையை பிடிச்சி இழுத்தா என்னால் தோசை கூட சுட முடியல, அதனால தான் நான் கோவப்பட்டேன் அப்படிங்கிறதும். இப்போ என்ன உனக்கு டாஸ்க் கொடுக்கணும் அவ்வளோதானே, வா என்ன வேணுமோ கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஆவேசமாக கோவப்படுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க. அடுத்தது பார்வதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த சாக்லேட் டப்பா நியூட்ரல்லா வந்து நம்ம கனி ஒளிச்சு வச்சாங்க இல்லையா, அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கனியெல்லாம் அங்கே வந்து கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, நான் வந்து நல்லா தெளிவாக மறைச்சி தானே வச்சுருந்தேன், இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதிரி வந்து சமாதானத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, நம்ம எஃப்ஜேவோட சமாதானம் ஆகிறதுக்கு. சாரி எல்லாம் கேட்குறாங்க, இனிமேல் இப்படி நடக்காது, நான் வந்து ஃபன்னுக்கு தான் பண்ணேன், ஃபன் டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சமாதானம் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இது எதிர்பார்த்தது தானேங்க. நம்ம எஃப்ஜே வந்து கோவத்தில், நீங்கள் நல்லா தின்ட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, நாங்களாம் சாப்பிட வேணாமா அப்படின்னு கேட்டது வந்து பாவம் ரொம்ப ஆதிரிக்கு ஹர்ட் ஆகிடுச்சான். அதனால தான் இவ்வளோ சமாதானம் ஆகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டே வந்து அடிதடியோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா டிஃபெண்டர்ஸ்லாம் வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஏற்கனவே தோற்று போனவங்களாம் வந்து மற்றவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் வியனா வந்து அவுட் ஆக்கிடுறாங்க. அதற்கு அடுத்தது ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க நம்ம பிக் பாஸில். என்னென்னா 2 பாக்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம், 2 ஸ்லாட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கெமி வந்து 2 ஸ்லாட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே டைமில் 2 பேர் அவுட் ஆக்குற மாதிரி ஒரு பிளான் வந்து பிக் பாஸ் போடுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே அடிதடி தான் நடக்குது. அங்கங்கே எல்லாருக்கும் அடிப்படுது. வியானாக்கு ஒரு சைடு அடி, ரம்யாவுக்கு ஒரு சைடு அடி, இந்த மாதிரி வந்து பலருக்கும் அடிபட்டுட்டு தான் போயிட்டுருக்கு. இடையில வந்து என்னென்னா பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க, அதாவது பிக் பாஸ் டீம் தான் வந்து வின்னிங் ஜோனில் இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரவீன் ஆதிரி அவுட் ஆகுறாங்க. அடுத்து வந்து கெமி வந்து ரம்யா ஜோவை ஸ்டாப் பண்ணுறாங்க, ரம்யா ஜோ அவுட் ஆகுறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு விக்ட்ரியை வந்து ஜெயிச்ச ஒரு சந்தோஷத்தை வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு லக்ஸுரி டாஸ்க் வந்து பிபி வீட்டார் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிக் பாஸும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. பாரு வந்து திவாகர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக திவாகர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளே மதிச்சு இவன் நிறைய சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒன்றும் இல்லைங்க, கேமராக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் அந்த திவாகரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பு சரியில்லை பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். யாருன்னா ரம்யா ஜோ, ஆனால் புஷ்டாங்களாம்.
அடுத்தது நேத்து வந்து நீ பண்ணது ஆக்டிங் மாதிரி ஆயிடும். அதனால அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, வியானா வந்து ரம்யாவ சொன்னத வந்து சொல்றாங்க. ஸோ நேத்திக்கு உண்மையாவே மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது சஸ்பென்ஸ்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா வீட்ல உள்ளவங்களுக்கே வந்து அது நடிப்பு மாரி தான் தெரியுது. சிம்பத்தி ஓட்ட கெயின் பண்ண தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சபரி, நம்மளோட கம்ருதீன் அண்ட் துஷார் இவங்க 3 பேர் தாங்க இருக்கறாங்க அந்த ஆட்டத்துல. ஸோ இவங்க 3 பேர்கிட்ட வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு டிஃபெண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் இல்ல 2 பேர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேல், ஒரு ஃபீமேல். ஒருத்தர் பிக் பாஸ் ஹவுஸ்லயும், ஒருத்தர் வந்து டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்தும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி எஃப்ஜே அவுட் ஆயிடுறாங்க. உடனே வந்து சபரி கிட்ட வந்துட்டு பார்வதி போய் சொல்றாங்க, "என்ன டிஃபெண்டரா சூஸ் பண்ணிட்டியே? உனக்கு போய் நான் தடுப்பேனா? நீ தானே என்ன 3 தடவ வந்து என் ஃபோட்டோவ எடுத்து என்ன அவுட் ஆக்குனவன். நான் சும்மா விடுவேனா?" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரமையும் பார்வதியும் சூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு சப்போர்ட்டரா சூஸ் பண்ணுறதுன்றத மறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு சூஸ் பண்ணுறாங்க. தென் துஷாருக்கு வந்து அடிபட்டுருது. விக்கல்ஸ் விக்ரம் தடுக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு தலையில் அடிபட்டுடுது. அப்படி இருந்தும் துஷார் வந்து வேகமாக ஓட முயற்சிக்கிறாங்க. ஃபைனலி வந்து சபரியோட ஃபோட்டோ வைக்க முடியல. ஸோ சபரி வந்து வெளியேறிடுறாங்க. ஒரே ஹாப்பி யாருக்குன்னா நம்மளோட பார்வதிக்கு. வீட்லேயே வந்து சபரி அவுட் ஆனதுக்கு பயங்கர சந்தோஷப்பட்டது வந்து பாரு தான். அண்ட் வெல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபைனலி வந்து நம்மளோட கம்ருதீன் அண்ட் துஷார் இவங்க 2 பேர் தான் வந்து ஆட்டத்தில் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு வந்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாரோட ஃபோட்டோவை யார் வேணுமோ எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி யார் வந்து வைக்கிறாங்களோ அந்த ஃபோட்டோவை அவங்க தான் வந்து வின்னர். அதாவது ஃபோட்டோவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ருதீன் கடகடன்னு ஓடி போயிட்டு அவங்களோட ஃபோட்டோவே அவங்க வந்து இந்த ஸ்லாட்டில் வச்சுட்றாங்க. ஸோ கம்ருதீன் வின்னர் ஆகிடுறாங்க. நம்மளும் கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாம். கம்ருதீன் உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக விளையாண்டிங்க. செமையான ஒரு டாஸ்க் பேஸ்டு தான். என்னடா இது, இதுக்கு முன்னாடி டாஸ்க் பீஸ்ட் யாருக்கும் யூஸ் பண்ணுவேன், துஷாருக்கு தானே. என்ன பண்ணுறது, டாஸ்க் விளையாடுறவங்களாம் டாஸ்க் பீஸ்ட் தாங்க. அதனால் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனால் ஃபைனலி வந்து வின்னர் இவங்க தானா இந்த சீசனோடது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இந்த டாஸ்கில் சூப்பராக வின் பண்ணாங்க, நல்லா விளையாண்டாங்க. அதுக்கு எந்த குறையும் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து வினோத், கம்ருதீன், பார்வதி இவங்க 3 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் வந்து சபரி அவுட் ஆனதுக்கெலாம் ஹாப்பி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நம்மளோட பாரு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அண்ட் எஃப்ஜே வந்து அங்கங்கே வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்டு நாய் வந்து குலைக்குது. மார்னிங்கும் அதான் நடந்துச்சு, மத்தியானமும் நடக்குது. அண்ட் டாஸ்க்கு நடக்கிற இடையில வந்து எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. உடம்பு முடியலையானு தெரியல, பட் அடிக்கடி தூங்குறாங்க. ஒரு பக்கம் வந்து அரோராவும் துஷாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலை மைக்கை மறந்தாச்சு. அண்ட் கம்ருதீனும் மைக்கை வந்து மறந்துருக்கிறத பார்த்தோம். ஏன்னா பெட்டில் வந்து அவங்களோட மைக் இருந்தது. அண்ட் நம்ம பிக் பாஸ் வந்து மைக் போடலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில் வராங்க. அப்பயும் மைக்கை மறந்து வராங்க. ஸோ 2 தடவை மறந்து வர அளவுக்கு தன்னையே மறந்து துஷார் வந்து இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் அரோரா கிட்ட பேசும்போது வந்து இதெல்லாம் வந்து அளந்து பேசு அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி வார்த்தையே கேட்கல, எப்படி அளந்து பேச சொல்கிறீங்க துஷார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மைக்கில் வந்து விழாத மாதிரி மெதுவாக வந்து கீச்சுன்னு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதை பிக் பாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணாமல் லைட்டாக வந்து சொல்கிறாங்க. அடுத்தது எல்லாரையும் வந்து லிவிங் ரூம்க்கு வந்து கூப்பிடுறாங்க. மக்கள் எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து தலைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னன்னா நீங்கள் எந்த வேலையுமே தலையாக இருந்து ஒழுங்காக செய்யலை, அதனால் உங்களோட பதவி வந்து பறிக்கப்படுகிறது. இந்த வீடு வந்து எதுக்கெல்லாம் ஃபேமஸோ அது வந்து நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்க. இப்போ பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் என்ன ஃபேமஸ் தெரியுமா? மைக்கு போடாதது அண்ட் நோ டிசிப்ளின் அண்ட் பகல் நேரம்லாம் வந்து தூங்குறது, இதெல்லாம் தான் இந்த சீசனுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கோவமாக வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் இதை பறிக்கப்பட்டது வந்து உங்களோட பதவி மட்டும் இல்லை, நீங்கள் கேப்டன்ஷிப் டாஸ்க்கும் வந்து இந்த வாரம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு அடுத்தது வந்து நம்ம பாரு வந்து அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா அகெயின் சபரி வந்து தோத்ததில் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட துஷார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சபரி வந்து இதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கோ அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒரு கலவரம் நடக்குது. எல்லாரும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து கிராண்ட் டின்னர் இருக்குது இல்லையா, அதனால் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் வந்து வியர் பண்ணிவிட்டு கிளம்புறக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து சுபிக்ஷாவும் சரி அண்ட் இவங்க வியானாவும் சரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும், நம்மளோட பாரு வந்து பசிக்குது எல்லோரும் வந்து சமைச்சிட்டு போங்க அப்படின்றாங்க. உடனே எல்லோரும் சமைக்கிறாங்க. இதனால் வந்து சுபிக்ஷா என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பேசுகிறத வந்து பாரு அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால பாரு தான்
பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம என்னமோ கெட்டவங்க மாதிரிலாம் வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் எல்லோரும் வந்து சமைச்சிட்டே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாத்திரமும் கழுவ முடியாது, ஆனால் பாத்திரம் கழுவுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுவும் ரூல்ஸ் பிரேக்கு. பாத்திரம் கழுவ சொன்னதே சபரி தான். ஸோ ரூல்ஸ் பிரேக். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்திரம் கழுவுறதுக்கு நாங்கள் சமைக்கவே செஞ்சுருவோம்ல, ஏன்னா 2மே ரூல்ஸ் பிரேக் தானே அப்படிங்கிறாங்க. பட் ஃபைனலி வந்து இல்லை நீங்கள் பாத்திரமும் கழுவ வேணாம், சமைக்க வேணாம், நாங்களே சமைச்சிட்டு போகிறோம், ரூல்ஸ் பிரேக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. தென் ஃபைனலி எல்லாரும் வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு கிராண்ட் டின்னர் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போது வந்து என்னென்னா, சுபிக்ஷா வந்து எல்லாருக்கிட்டே வந்து சாரி கேட்டு ரொம்ப கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிராண்ட் டின்னருக்கு நல்லா குதூகலமாக ஜாலியாக வந்து எல்லோரும் ஒரே யூனிஃபார்மாக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. எல்லோரும் ஒரே அழகாக வந்து பிளாக் கலர் போட்டிருந்தது வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அண்ட் அந்த டின்னர் வந்து அவங்க சாப்பிடும்போது என்னென்ன சாப்பிட்றாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது லிவிங் ரூமில் இருக்க அந்த டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதோ அவங்க அங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி துஷார் வந்து திவாகரண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிடுறது வந்து அங்கே திவாகர் வந்து பார்க்குறாங்க. செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. இவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. நல்லா வந்து என்ன சொல்கிறது, சிக்கனு, மட்டனு, முட்டையிலேருந்து எல்லாமே இருக்குது. அண்டு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. சியர்ஸ் சொல்லிவிட்டு ஜாலியாக வந்து அவங்க அந்த டேவை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இன்றைக்கி இதுதான் நடந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கம்ருதீன் வின் பண்ணதை நம்மளால் பார்க்க தான் ஒரு நல்ல அண்ட் துஷாரோட துறப்பு, அதாவது பொறுப்பு பறிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். பொறுப்பு துறப்புனா நம்மளே வந்து துறந்து அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது இல்லையா, அது இல்லை. பொறுப்பு வந்து பறிக்கப்படுறது. அண்ட் ஏன்னா நீ ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி. உண்மையாகவே துஷார் ஒழுங்காக வேலை செய்யலை. இதற்கு பலமான செம்ம காட்டமான எபிசோட் வர வாரம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நான் உங்களை நாளைக்கு எபிசோடில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பபாய். ஜாலியாக இருங்க மக்களே. கீப் ஸ்மைலிங். பபாய்.